திருச்சபை இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நல்லாயன் ஞாயிறு என்று கொண்டாடுகிறது. இந்த நல்லாயன் ஞாயிறு அன்று குருக்கள், துறவிகள் இவர்களுக்காக சிறப்பு ஜெபமும், குருத்துவ வாழ்வுக்கும் அர்ப்பண வாழ்வுக்கும் பலர் முன்வந்து அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூடிய ஜெபமும் வேண்டற்பட வேண்டும். கிராமத்தில் உள்ளவர்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் வளர்க்கின்ற ஆடு மாடு அவர்களுக்கும் வளர்ப்பவர்களுக்கும் உள்ள உறவு எப்படி அவர்களை புரிந்து கொள்ளும். அதே நேரத்திலே ஆடு மாடு வளர்க்கின்றவர்கள் அதனை எவ்வளவு அன்போடு கவனித்துக் கொள்கிறார்கள். செம்மறி ஆடும் வெள்ளாடும் சேர்ந்து வளர்க்கின்றவர்களுக்கு இன்னமும் கடினம். அந்த பராமரிப்பு மனதுதான் நல்லாயன் மனது. வழிநடத்துதல், பராமரித்தல், உணவூட்டுதல் எல்லாவற்றையும் நல் ஆயன் செய்ய வேண்டும். அது ஒரு தியாகம். இயேசு நல்லாயனாக நமக்கு உருவப்படுத்தப்படுகிறார் என்றால் இயேசு அதையெல்லாம் நமக்காக செய்தார். நாம் நல்ல ஆயனுடைய ஆடுகளாக இருந்தால் நற்பணி செய்வோம், இயேசுவுக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்போம். அதே நேரத்திலே நாம் எந்த பணி செய்தாலும் அங்கே எல்லாம் நல் ஆயனாக கூட இருக்க வேண்டும். பிறரை நல்வழிப்படுத்தக்கூடிய, பிறரை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு நமக்கு உண்டு. இது சமுதாய கடமை, நம் மதத்தை சார்ந்த கடமை. அதனையும் உணர்ந்து கொடுக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி ஆயனாவோம், நல்ல மந்தையாவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.